வணக்கம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து டைப்பர் வந்து கண்டுபிடிச்சதே வந்து எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு போடுறதுக்காக தான். ஆனால் அதையே ஃபுல் டைமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க. அந்த டைப்பர் என்னெல்லாம் ப்ராப்ளம் தெரியுமா கொடுக்குங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. டைப்பர் வந்து சினிமாவுக்கோ அல்லது வெளியிடங்களில் போகும்போதோ இல்லை கோயிலுக்கு போகும்போதோ குழந்தை வந்து மேலே டாய்லெட் போயிடக்கூடாது, யூரின் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்து ஒரு எமர்ஜென்சி இதாக யூஸ் பண்ணுறது. ஆனால் அதையே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. டைப்பர் வந்து வெளியே எங்கேயாவது லாங் ட்ரிப் போகிறீங்களா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து குழந்தை வந்து டாய்லெட் போகுமா அந்த நேரத்துக்கு அப்படின்னா யூகிச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு வந்து டைப்பர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. அது எதனால் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நான் இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். டைப்பர் வந்து பெரும்பாலும் குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது எமர்ஜென்சி மெட்டீரியல், அதாவது அவசர தேவைக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல். குழந்தைக்கு எப்போவுமே டைப்பர் வந்து யூஸ் பண்ணாது. யூஸ் பண்ணனால குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிரச்சனை வரும். அதனால் டைப்பர் வந்து ஒரு சின்ன சைனாக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு அவனுடைய இன்கமுக்காக கண்டுபிடிச்சது. அதை நீங்கள் வந்து ஃபுல் டைமாக அதை வந்து ரெகுலராக அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது குழந்தைக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வெளியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணணும். ஏன்னா பைக்கில் போகிற பெரும்பாலும் வந்து லேடிஸ் வந்து குறிப்பாக உமன்ஸ் வந்து மெட்டீரியலை மேலே போகிற துப்பட்டாவோ முன்னாடி வந்து சரியாகவே போட மாட்டேறாங்க. டூ வீலரில் பேக் வீலில் போடுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி போடாதீங்க. போகும்போது கவனமாக போவாங்க. சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் உருவாகுது, பெரிய இன்ஜூரை உருவாக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெளில போகும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக போங்க. தேங்க்யூ.